Hi friends, welcome to Electrical PR Technology. எப்படி நம்ம 3 phase எனர்ஜி மீட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். 3 phase எனர்ஜி மீட்டருக்கு வந்து என்னென்ன எடுத்துக்கணும்னா 32 amps பீஸ் கேரியர், ஒரு RCCB, எர்த் லிங்க்கு, 3 phase எனர்ஜி மீட்டர். இப்போ எதுக்காக 3 phase எனர்ஜி மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான லோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் ஃபேஸால் அதிகமாக எல்லாமே கொடுக்க முடியாதுன்றது காரணத்துக்காக தான் நம்ம 3 phase வந்து லோடு டிவைட் பண்ணி கொடுக்குறதுக்காக நம்ம 3 phase எடுத்துக்கிட்டோம். அந்த 3 phaseல என்னென்ன நம்ம லைன் எப்படி கொடுக்க பாருங்க பார்த்தீங்கன்னா, 3 phase எனர்ஜி மீட்டரில் வந்து 8 ஸ்லாட் இருக்கும். அந்த 8 ஸ்லாட் எதுக்காக 3 phase ப்ளஸ் ஒரு நியூட்ரல் அப்படின்னு தான் கனெக்ஷன் வரும். அது வந்து எப்படி கனெக்ஷன் பண்ண போகிறோன்னா, ஆர் பேஸோட இன்புட்டும் அதோட ஃபஸ்ட் ஸ்லாட்டை கொடுத்துட்டு அதோட அவுட்புட் வந்து செகண்ட் ஸ்லாட்லேயே எடுத்துருவோம். அதை செகண்ட் ஸ்லாட் எடுத்துகிட்டு போய் பீஸ் கரர் கொடுத்துருவோம். அதே மாதிரி தான் ஒய் பேஸோட இன்புட்டு அதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா 4th ஸ்லாட்லேயே வந்துடும். அது பக்கத்துலேயே தான். எப்படி லைன் வரும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆர் பேஸோட இன்புட்டு பக்கத்தில் ஆர் பேஸோட அவுட்புட்டு, ஒய் பேஸோட இன்புட்டு, ஒய் பேஸோட அவுட்புட்டு, பி பேஸோட இன்புட்டு, பி பேஸோட அவுட்புட்டு, நியூட்ரலோட இன்புட்டு, இப்போ நியூட்ரலோட அவுட்புட்டு எங்கே எடுத்துகிட்டு போகணும்னா, நேராக நம்ம வந்து ஆர்சிபி யூஸ் பண்ணோம்னா ஆர்சிபியில் கொடுத்துடலாம். எம்சிபியில் கொடுத்தோம்னா அது எம்சிபி ரேட்டை கொடுத்து தான் அது ஆன் ஆஃப் கண்ட்ரோலில் வச்சு மேக்ஸிமம் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்லாட்டில் வந்தீங்கன்னா எல்லாமே காமன் தான். இப்போ வந்து 3 phase சிங்கிள் பேஸ் எனர்ஜி மீட்டர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்து பேஸு, செகண்ட் ஸ்லாட்டில் நியூட்ரல், மறுபடியும் அடுத்த ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல், அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து தான் பேஸ் லைன் வரும் சிங்கிள் பேஸ். ஆனால் 3 phaseல வந்து அப்படி வரவே வராது. ஃபஸ்ட்டு இன்புட்டு, செகண்டு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு, அப்படி இப்போ ஃபஸ்ட் லைனோட இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட்டு. அப்படி தான் வந்து 3 phase எனர்ஜி மீட்டரில் வந்து 4 wire RYB நியூட்ரல் 4 wire வரும். இது வந்து சர்வீஸ் கம்பத்துக்கு இந்த 8 ஸ்லாட்டும் கனெக்ட் பண்ணி அவுட்புட் எப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா பீஸ் கரரோட ஒரு லைனும் அவுட்புட்டு எடுத்துக்கிட்டு போய் எம்சிபியோட இன்னொரு ஸ்லாட்டும் கொடுத்துட்டு போகிறோம். அப்போ தான் நம்ம வந்து ஏதாவது வந்து பீஸ் கரர்லேருந்து வரதை வந்து நம்ம பீஸ் கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசி நம்ம லைனை வந்து செக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பீஸ் கரை யூஸ் பண்ண போகிறோம். காமனாக போர்டில் வந்து நம்ம எர்த் லிங்க்கு யூஸ் பண்ணுறோம். அது அவுட்புட் பாருங்கள். எனர்ஜி மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஸ்க்ரூ இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ எடுத்து இப்போ பாருங்கள் மாட்டுறேன். இது மாட்டிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு கீழே பார்த்திங்கன்னா எனர்ஜி மீட்டரோட 8 ஸ்லாட்டுக்கும் ஃபஸ்ட் ஸ்லாட்டுக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். கடைசி அந்த எக்ஸ்டென்ஷனில் ஸ்க்ரூ போகிற மாதிரி தான் மீட்டர் இருக்கும். அது கண்டிப்பாக போடணும். ஏன்னா அப்படி போடலைன்னா எனர்ஜி மீட்டர் வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரூ டைட் பண்ணுறது. இப்போ வர எனர்ஜி மீட்டரில் வந்து எல்லாமே லெக் கொடுக்குறாங்க. முக்கியமாக லெக் அடிக்கலாம். லெக் அடித்து யூஸ் பண்ணுறது நல்லது. அங்கே பாருங்கள், இது வந்து அவுட்புட் ஸ்லாட்டு. செகண்ட் ஸ்லாட் 4th 6th 8th இதோட அவுட்புட் தான் பாருங்கள். பீஸ் கரர் 3 பேஸ் கொடுத்துட்டு நியூட்ரலோட அங்கே வர பிளாக் கலர் டேப் அடிச்சிங்க பார்த்தீங்களா, ஆர்சிசியோட இன்புட்டில் கொடுத்துட்டேன். இப்போ பிளாக் கலர் டேப் அடிச்சது வந்து நியூட்ரல், ஆரோட இன்னும் அவுட்டு இப்படி தான் வந்து மீட்டர் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அவுட்புட் காட்டுறேன். இந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா 4 ஒயரு யூஜி கேபிள் சர்வீஸ் கம்பத்துக்கு வரைக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இதோட அவுட்புட் பாருங்கள், நம்ம எப்படி இன்புட் அவுட்புட்லாம் எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். இன்னும் அவுட்டு, ஒய் பேஸோட இன்னும் அவுட்டு, பி பேஸோட இன்னும் அவுட்டு, நியூட்ரலோட அவுட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.